அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசியன் ஸ்டார் பெல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்சி மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரெடிபிலிட்டி கிளாஸில் இன்றைக்கி 3வது டாபிக் பார்த்திங்கன்னா இன்சைட்ஸ். அதாவது இன்சைட்ஸ் அப்படின்றது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். அதாவது உள் பார்வை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிப்பாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது. கஸ்டமருக்கு அதனோட உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ராடக்டை கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதை அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு பேர் தான் இன்சைட்ஸ். நுண்ணறிவை உருவாக்கி கொடுக்குறது. இது சில கஸ்டமர்ஸுக்கு கஸ்டமர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகும், உங்கள் மேலே நம்பகத்தன்மை அதிகமாக உருவாக்கிடும். அப்போ இன்சைட்ஸை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், இன்சைட்ஸை எப்படி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருப்பாங்க, ஆல்ரெடி பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் கஸ்டமரோட ப்ரொஃபைல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு காலம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரொஃபைலை ஜஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆஃப் கஸ்டமர் நம்பர் 1, 2, 3ன்ட்டு கஸ்டமரோட ப்ரொஃபைல், அவங்க ஏஜ், அவங்க மெயிலா ஃபீமெயிலா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம். அதேமாதிரி பிளேஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் போடுங்க. இந்த ஏரியா, அதாவது டேட்டான்றதே இந்த ஏரியாவில், இந்த ஏஜில், இந்த மெயில் அண்ட் ஃபீமேல், இந்த மாதிரியான நபர், இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைலை இப்போ தெளிவாக போடுங்க. எப்போ தான் அதே மாதிரியான ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, அதே மாதிரியான ஒரு கஸ்டமர் உங்களுக்கு அடுத்தது வரும்போது நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணீங்கன்றதை உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு அந்த தவறு திரும்ப நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா தான் இந்த டேட்டா. இப்போ ப்ரொஃபைல் ஆஃப் கஸ்டமரை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு ரீசன் பை, அவங்க உங்ககிட்ட இருந்து நம்மளுடைய ப்ராடக்ட், நம்ம கம்பெனி ப்ராடக்டை இல்லை நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸியை எதுக்காக பை பண்ணியிருக்காங்க, ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை ஹெல்த் இஷ்யூஸுக்காக வாங்குவாங்க. சிலவங்க நார்மல் ப்ராடக்ட் இருக்குது, இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது நார்மலாக வெளியில் வாங்குறத விட இது நல்லாயிருக்கும், குவாலிட்டிக்காக வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கலாம். அவங்க என்ன காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இப்போ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஷிப்பாக எடுக்கிறாங்க, ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸாக எடுக்கிறாங்கன்னா, அவங்க அடிஷ்னல் இன்கமுக்காக எடுக்கிறாங்களா, இல்லை அவங்க பெரிய அளவில் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்களா, என்ன நோக்கத்துக்காக, என்ன பர்பஸுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, சில நபர்கள் நீங்கள் எவ்வளோ பேசின பிறகும், நம்ம எவ்வளோ பேசினாலும் ஏன் அவங்க ப்ராடக்டையோ இல்லை பிஸ்னஸோ எடுக்கலை, ஒய் டோன்ட் தேர் பை, ஏன் எடுக்கலை, ஏன் வாங்கலை அப்படின்றத நீங்கள் அந்த காரணத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் நோட் பண்ணிடணும். ஏன்னா ஒருவேளை அவங்க பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வாங்காமல் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு இன்னும் புரியலையா, இல்லை இந்த ஆயுர்வேதத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை பிஸ்னஸில் உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை இல்லாததுனாலையா, என்ன காரணத்துக்காக, என்ன ரீசனுக்காக அவங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலை, நம்ம பார்ட்னர்ஸ் ஆகலை அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியில் ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அதுதான் இன்சைட்ஸ்னால் உள் பார்வை. நம்மளால் இந்த உள் பார்வைன்றது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமரோட ப்ரொஃபைல் இருக்குது, ஏன் வாங்கியிருக்காங்க, ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்காதவங்களாம் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கஸ்டமர் எதனால் இந்த பொருளை வாங்கலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறாங்க, இன்னொரு ப்ராடக்ட் வாங்கலை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 9E5 வாங்கியிருக்காங்க, 9E5 வாங்குகிறாங்க, ஆனால் கவாச் ப்ராஷ் வாங்கலை. ஒருவேளை பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் எடுக்கிறாங்க, ஒருவேளை ஹோம் ஷாப்பர் எடுக்கலை. இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எதுக்காக, ஏன் வாங்கியிருக்காங்க, ஏன் வாங்கலை, எந்த விஷயத்த வாங்கியிருக்காங்க, எந்த விஷயத்த வாங்கலை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பொருள் வாங்காததனுடைய காரணங்களை, ரீசனை நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இன்சைட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், இன்சைட்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். இன்சைட்ஸ்ன்றது, இந்த 9E5 வாங்கியிருக்காங்க, ஆனால் கவாச் ப்ராஷ் வாங்கலை இல்லையா, வாங்காததனுடைய ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் இன்சைட்ஸில் கொண்டு வரணும். என்ன விஷயத்தை நான் அவங்களுக்கு உள்பார்வை, அதனுடைய நுண்ணறிவை, அதை பற்றி, அந்த ப்ராடக்டை பற்றியா இல்லை அந்த விஷயத்தை பற்றி நான் அவங்கள உள்பார்வையாக நான் என்ன பண்ணல, பார்க்க வைக்கலையோ, அப்போ உள் பார்வையாக நம்ம என்ன விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும், எல்லா விஷயத்த சொல்லணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்,
நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா இப்போ ஒரு கவாச்சி ப்ராஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கவாச்சி ப்ராஷ்ன்றது சொல்கிறோம், அதுக்கு மேலோட்டமாக அதனுடைய ப்ராடக்டோட டீட்டெயில் சொல்கிறோம். ஆனாலும் அந்த ப்ராடக்ட்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுகளில் என்னென்னலாம் அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையை அந்த அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் உள் பார்வை. அதாவது மேல் பார்வை உள் பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மேலோட்டமாக பார்க்குறதுக்கும் அதனுடைய இன்னரில் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பார்வையை நம்மளால் ஏற்படுத்த முடியாதது காரணமாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கஸ்டமருக்கு பண்ண முடியாமல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் மேலே அந்த நம்பகத்தன்மை வராது. அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக நமக்கு என்ன பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு அதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ரெண்டு விஷயத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இது வேண்டாம் இது வேணும் அப்படின்றதெல்லாம் பக்கவாக சொல்கிறாரு. இதனுடைய இன்டெப்த்தாக எனக்கு என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை இன்டெப்த்தாக நுண்ணறிவாக எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக உங்கள் மேலே என்ன ஆகும், க்ரெடிபிலிட்டி அதிகமாகும், நம்பகத்தன்மை அதிகமாகும். அப்படி தான் ஒரு கஸ்டமரை உங்களோட நல்ல பாண்டிங்கில் நல்ல கனெக்டிவிட்டியில் உங்களோட லைஃப் லாங் கஸ்டமராக உட்கார வைக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு டைரி எடுத்து உங்களுடைய டைரியிலே நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பவர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது அடுத்த க்ரெடிபிலிட்டியில் உள்ள ஒரு சப்ஜெக்டோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.